வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட அன்கட் சீன்ஸ்லாம் டெலிகிராமில் தான் போடுவேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட அதர் சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் மெயினாக உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கணும். இது ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ 18+ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றவங்க மட்டும் பாருங்கள். இல்லை அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால், கம்ஃபர்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. நான் என்ன சொல்கிறது, 3 பேரை யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் 3க்கு பதிலாக ஐஷு அப்படின்ற பேரை தான் யூஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் பேசிக்கலி மீ. ஸோ எனக்காக நானே இதை டெடிகேட் பண்ணிக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ கேவலமாக தான் இருக்கும் உங்களுக்கே. ஸோ என்னடா இது அப்படின்ட்டு தோணலாம். பட் இட்ஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் ரொம்பவும் பேசிட்டேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பர்சனுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா 1 வீக்குக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிவிடுங்க. அண்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் என்னால் போட முடியும். இல்லைன்னா நான் மறந்துடுவேன். ஓகேவாடா? சரி. ஸோ நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். மறக்காம ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. லைஃப் ஆஃப்டர் டிவோர்ஸ், இதுதான் ஸ்டோரி. ஸோ என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குது, என்ன என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். ஜின்னுக்கும் ஐஷுக்கும் மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸில் ஒரு பேபி இருக்குது. ஸோ அவங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் ஆகி ஜஸ்ட் ஒரு 1 மந்த்து தான் ஆகுது. ஐஷு செப்பரேட்டாக தான் இருக்காங்க. லைக் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பேபியை வச்சுக்கிட்டு. ஸோ பேபிக்கு நேம் என்ன அப்படின்னா ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு நேமை தான் நான் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற நேம் தான் விக்கி அப்படின்னு சொல்லி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ விக்கியும் ஐஷுவும் தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. டெய்லியும் விக்கி கேட்டுக்கிட்டே இருப்பா, அப்பா அப்பா அப்பாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவன் அப்படியெல்லாம் கேட்கும்போது எத்தையாவது ஒன்று பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே அதை மழுப்பிக்கிட்டே போவாங்க ஐஷு. இப்படி தான் நிறைய டேஸ் ஆகி இருக்கும். இன்னைக்கு விக்கி ரொம்பவும் அடம் பிடிச்சிட்டே இருக்கான். ரொம்ப அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணி கொடுத்துருந்துருப்பீங்க ஜின்னுக்கு. ஜின்னும் லைக் வீடியோ கால் தான் பண்ணி கொடுத்துருப்பீங்க. விக்கி கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. என்னதான் அப்பனும் பிள்ளையும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறது லைக் ஒட்டி கேட்குற மாதிரி, மறைஞ்சு நின்று ஒட்டி கேட்குற மாதிரி நீங்கள் விக்கியை சோஃபாவில் வச்சுட்டு அவங்கிட்ட ஐஷு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு விக்கியை கையில் ஃபோனை கொடுத்துட்டு சோஃபாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலும் கனெக்ட் ஆகுது. அப்பா அப்பா அப்பா, எப்பப்பா நீ என்னை பார்க்க வருவ? வரவே மாட்டேங்கிற. நான் எவ்வளோ தடவை அம்மா கிட்ட கேட்டுட்டே இருக்க தெரியுமா? அம்மா இன்னும் அப்பா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அப்பா பிஸியாக இருக்காரு, அப்பா இன்னைக்கு வராரு, இப்போ வராரு, நாளைக்கு வரான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்ப்பா நீ வரவே மாட்டேங்கிற? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? நீ என்னை மிஸ்ஸே பண்ண மாட்டியா அப்பா? நான் தான் உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேனா அப்படின்னு விக்கி ஜின்னுக்கிட்ட கேட்குறான். அச்சோ என் சொல்லும், அப்படிலாம் இல்லைடா, உன் அம்மாவுக்கு அது தாண்டா. அவள் தான் ஃபோனை உன்கிட்ட தரவே மாட்டேங்கிற. அவள் தாண்டா காரணம். நானும் டெய்லியும் ஃபோன் பண்ணி உன்கிட்ட கொடுக்க சொன்னால் அவள் கொடுக்கவே மாட்டேன்றா தெரியுமா? உன் அம்மா தாண்டா காரணம். திமிர் பிடிச்சவ. எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா உன் அம்மாக்காரி அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. அம்மா அம்மா எங்கே தெரியலையே அப்பா. அம்மா ஃபோன் குடிச்சிட்டு அம்மா எங்கேயோ போயிட்டாங்க. அம்மா அம்மா எங்கேம்மா இருக்க? அப்பா உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு லைக் பேபி விக்கி எந்திரிச்சு நிற்கிறான் சோஃபா மேலே. டேய் சல்லாம், நீ பேக் கேமரா ஆன் பண்ணுறா. சரிப்பா
பேக் கேமராவும் ஆன் ஆகுது. அம்மா அம்மா எங்கேம்மா இருக்க அப்படின்னு அந்த ஃபோன் அப்படியே சுத்தி முத்தி அந்த பேக் கேமராவும் ஆன் ஆகி விக்கியும் தேடிக்கிட்டு இருக்கான். லைக் வந்து ஜின்னும் வந்து எந்த சந்துக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்ற மாதிரிதான் வந்து ஜின் பார்த்துட்டு இருக்காரு. நீங்களா லைக் வந்து சோஃபாக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகலான்ட்டு பார்க்கும்போது லைக் வந்து லைக் சோஃபாக்கு பின்னாடி விக்கி வந்து பார்த்துருப்பா. ஸோ ஃபோனும் வந்து கீழே குஞ்ச மாதிரி தான் இருந்திருக்கும். அம்மா நீ இங்கேதான் இருக்கியா? ஜின்னும் வந்து பார்க்குறாரு. தார இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஒளியறதுக்கு ஒரு இடத்த கூட ஒழுங்கா கண்டுபிடிக்கிறதுக்கு வக்கல, இவெல்லாம் ஒளியறன்ற பேர்ல ஒளியறா அப்படின்ற மாதிரி ஜின்னு திங்க் பண்றாரு. அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லை செல்லம், அம்மாவோடது ஒண்ணு கீழே விழுந்துருச்சு, அதுதான் வந்து நான் தேடிட்டு இருக்கேன்டா கண்ணா, வேற ஒன்றும் இல்லை. அப்படியம்மா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அம்மா அப்புறமா தேடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஜின்னும் பாக்குறாரு நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. அதாவது ஐஷு வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கிராப் டாப்பும் ஷார்ட்ஸும் தான். ஷார்ட்ஸ் எது வரைக்கும்னா லோவர் லைக் வந்து தைஸ் வரைக்கும் தான், வந்து தைஸுக்கும் லைக் வந்து தைஸ் கிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் போட்டுட்டு நிற்கிறீங்க. சின்ன பார்க்குறாரு. கூட இருந்த போதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் போட மாட்டா, எல்லாத்தையும் அப்படியே போத்திக்கிட்டு திரிவா. இப்போ மட்டும் அப்படியே எல்லாம் திறந்து போட்டுக்கிட்டு திரியிறான். ஐயோ எனக்கு வேற டெம்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு ஆகுது. அப்படியே ஒரு லிப்ஸ் எல்லாம் லிக் பண்றாரு. உங்க செஸ்ட், அது ஐஷோட செஸ்ட்டு, ஹிப்பு, தைஸ் எல்லாமே அப்படியே வந்து ஃபோன்ல பார்க்குறாரு. டேய் கண்ணா, அப்பா உன் அம்மா கிட்ட ஃபோனை கொடுறா அப்படின்னு ஜின் சொல்றாரு. சரிப்பா, ஆனா அப்பா இன்னைக்கு நீ கண்டிப்பா இங்க வரணும், நான் எவ்வளோ மிஸ் பண்ற தெரியுமா? நீ தான் வந்து என்னை பார்க்க வரவே மாட்டேன்ற, ஃபோனுக்கு தான் பேசவே மாட்டேன்ற, ஏன்பா? அச்சோ என் சாலா குட்டி, நான் இன்னைக்கு கண்டிப்பா வரேன்டா, உனக்கு என்ன வேணுமோ செல்லு கேளு, நான் வந்து உனக்கு வாங்கிட்டு வரேன், சரியா? நிஜமாவாப்பா? ஆமாண்டா செல்லம், நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிருக்கேனா? சொல்லு என்ன வேணும் உனக்கு, என் செல்ல குட்டி தங்கத்துக்கு என்ன வேணும்? அப்படியே வந்து விக்கி யோசிக்கிறான். அப்பா அப்பா, என் கூட என் கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன, எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கி தரணுமா? இல்லப்பா, எல்லாத்துக்கும் தங்கச்சி இருக்காங்க, இல்ல தம்பி இருக்காங்க, எனக்கும் குட்டியா கியூட்டா ஒரு தங்கச்சி பாப்பா வேணும்ப்பா அப்படின்னு வந்து விக்கி கேக்குறான். ஐஷுக்கா அவ்வளோதான் பக்குன்னு ஆயிருச்சு. டேய் என்னடா உனக்கு தங்கச்சின்னா என்ன, அது வந்து கடையில் விற்கிற பொம்மையா வாங்கி தரதுக்கு அப்படின்ட்டு ஐஷு கேட்குறாங்க. சின்ன அவ்வளோ தண்டை செல்லம், விட்டு ரெடி பண்ணிடலாம். நிஜமாவாப்பா? ஆமாண்டா செல்லம், நீ கேட்ட அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? ஐ சரிப்பா, சீக்கிரமா வீட்டுக்கு வா. அது மட்டும் இல்லாம எனக்கு பெரிய பொம்மை கார் வேணும், அதுக்கப்புறமா எனக்கு வந்து ஓட்டுறதுக்கு பைக் வேணும், நிறைய நிறைய டாய்ஸ், பில்டிங் பிளாக்ஸ் இது எல்லாமே வேணும், வாங்கிட்டு வாப்பா. அம்மா எது கேட்டாலும் வாங்கியே தர மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லும், அப்பா கண்டிப்பா உனக்கு வாங்கிட்டு வரேன் சரியா? உனக்கு பிடிச்ச சாக்லேட்டும் வாங்கிட்டு வரேன் சரியா? சரிப்பா. அப்படியே உன் அம்மாக்கும் சொல்லிடு, அவளுக்கும் சேர்த்து பிடிச்ச சாக்லேட்டாக வாங்கிட்டு வரேன்ட்டு அப்படின்னு ஃபோனும் வந்து கட் ஆகுது. அம்மா அப்பா உங்களுக்கு சாக்லேட்டு வாங்கிட்டு வராங்களாம் அப்படின்னு அப்பா சொன்னாரு அப்படின்னு விக்கி சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் லைக் ஜின்னுக்காக. நீங்களா எல்லாம் என் நேரம் சி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜின்னு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுறீங்க. அதாவது ஐஷோ சேஞ்ச் பண்ணிடுறாங்க. எப்படின்னா வந்து டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு அந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆகிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு சரி ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
குக் பண்ணிட்டுருக்கீங்க. சரி ஸ்நாக்ஸ் மாரி எதா பண்ணலாம், பையனுக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குக் பண்ணிட்டுருக்கீங்க. அ அகெயின் வந்து கால் வருது. விக்கி கிட்ட சொல்லிட்டாங்க ஐஷு, "நான் கால் அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா ஜின்னு தான். கொஞ்சம் அ ரொம்பவே லைக் வந்து சீக்கிரமா ஒரு 1/2 அன் ஹவர்லயே வந்து ஜின் வந்து வந்துருவாரு. டோர போய் ஓப்பன் பண்றேன். விக்கி தான் ஓப்பன் பண்றேன். "அப்பா!" ஐயோ! என் செல்லம். ஐயோ! என் குட்டி பொண்ணு குட்டி எப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு விக்கிய தூக்கி ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சி கிஸ் பண்ணிட்டு, அவன் அப்படியே உள்ளார வந்ததுக்கப்புறமா, அவன் கேட்ட எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்து உள்ளார வைக்கிறாரு. ஹாப்பியாடா என் செல்லத்துக்கு? ம். சூப்பர்ப்பா! தேங்க்ஸ்ப்பா! எங்கடா உங்க அம்மா? அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. சரி, நீ இங்கே விளையாடிட்டு இரு. நீ கிச்சனுக்குலாம் வரக்கூடாது, சரியா? ஏன்பா? அது உன் அம்மாக்கு ஹெல்ப் தேவைப்படும்ல, அப்பா போய் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். உன்னோட சாக்லேட்டை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன், சரியா? இல்ல இல்ல எனக்கு கொடு. ஆ, சரிடா சாப்பிடு நீ என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து சாக்லேட்டை வந்து லைக் வந்து விக்கிக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை விக்கி கிட்ட கொடுத்துட்டு, உங்களுக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா சைலண்ட்டாக உங்கள் பின்னாடி தான் வந்து வராரு. வந்து உங்களை பார்த்துட்டே தான் வந்துட்டு இருக்காரு. ஃபோனில் பேசும்போது அப்படி நின்றுட்டு இருந்தா, இப்போ எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு நான் வர்றேன்னு தெரிஞ்சு வேணுன்ட்டதை இப்போ பொத்தி நின்றுட்டு இருக்கிறான். இருடி உனக்கு இருக்குடி இன்னைக்கு. சரி போனா போதுன்னு டிவோர்ஸுக்கு ஏதோ ஆசைப்படுறேன்னு விட்டேன். ஆனா ஒன்னெல்லாம் விடுவேன்னு நினைக்காதடி. டிவோர்ஸ் ஆனாலும் நீ என் பொண்டாட்டி தாண்டி. அப்படின்ற மாதிரி ஜின் அப்படியே வந்து உங்க லைக் உங்க ஐஷு பின்னாடி வந்து செமையா பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஐஷு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஏய், நான் தாண்டி. என்ன தவிர உன்னை எவன்டி இப்படி எல்லாம் வந்து ஹக் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே வந்து ஐஷாவோட நெக்ல தான் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே சக் பண்றாரு. ஜின், என்ன பண்றீங்க அப்படின்னு கையை உதறி விட்டுட்டு தள்ளி விடுறாரு. இதை பாருங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. உனக்கும் எனக்கும் இருந்த எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப தேவையில்லாம இங்க வந்து என்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உன் பையனை தானே பார்க்க வந்த, அவன் அங்க இருக்கான், கிளம்பு. நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அதை நீ சொல்லாதடி. டிவோர்ஸ் கொடுத்தா என்ன பெரிய இதா? டிவோர்ஸு சரி போனா போகுதுன்ட்டு தான் கொடுத்தேன். சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு நச்சு பண்ணிட்டு இருக்கியேன்ட்டு தான். இல்லைண்ணா டிவோர்ஸ் ஆனாலும் என்ன ஆகலனாலும் என்ன, நீ எப்பவும் என் பொண்டாட்டி தாண்டி. உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே பக்கத்துல வராரு. ஐஷு பக்கத்துல. இப்போ எதுக்கு நீ பக்கத்துல வர? தள்ளிப்போ. முடியாதுடி. வேணா தள்ளிட்டு போனோம்னா நீ என்ன தள்ளிட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து அப்படியே ஐஷுவை வந்து கிச்சன் கவுண்டர்ல அப்படியே பின் பண்ணிடுறாரு. அவரோட 2 ஹேண்ட்ஸுமே ஐஷோட 2 லைக் சைடில் பிடிச்சிட்டு இருக்காரு. தள்ளுடி, தள்ளுன்னு சொன்னல, தள்ளிட்டு போ அப்படின்ட்டு அப்படியே அவரோட அந்த ஹஸ்கி வாய்ஸ் அப்படியே வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல அந்த டீப் வாய்ஸ்ல பேசுறாரு. ஐஷுக்கு அப்படியே வந்து லைக் என்ன ஆகுது அப்படின்னா லைக் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இதை பாரு, ஒழுங்க தள்ளு. என்னமோ ரொம்ப சவுண்டுட்டா. இப்போ மட்டும் நடி பம்புற? என்னத்துக்கு பம்புற? சவுண்டு தான் விட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றாரு. இத பாரு, தேவையில்லாம இப்ப பேசிட்டு இருக்காது. ஒழுங்கா லைக் ஐஷுவை பேச விடல. சடனாக ஜின் வந்து கிஸ் பண்ணிடுறாரு. லைக் வந்து ஐஷு வந்து இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சடனாக கிஸ் பண்ணதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து ஜின் வந்து ரொம்ப வந்து அந்த கிஸ்ஸை வந்து ரஃப்பாக ஹாட்டாக போகுது. ஒரு ஹேண்ட் வந்து ஐஷோட வெஸ்ட்டு தான் ஹோல்ட் பண்ணுது. ஐஷு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜின்னை வந்து புஷ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்து ஜின் போட்டிருந்த டிஷர்ட்டோட கோலர் அந்த மாதிரி முன்னாடி வரல, அதை பிடிச்சிட்டு தள்ளுறன்ற பேரில் பிடிச்சி லைக் கிரிப்பாக இழுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஜின் அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே செம்ம டீப்பாக கிஸ் போகுது. அதுக்கப்புறமா ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து லைக் வந்து அந்த
சென்ஸுக்கே வராங்க ஐஷு. வேகமா என்ன ஆகுது அப்படின்னா ஜின்ன தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு அப்படியே சொல்ல ஒய்ப் பண்ணிட்டு, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன், இவ்வளோ தைரியம் இருந்தா என்ன கிஸ் பண்ணியிருப்பேன். ச்சீ, ஐயோ என் வாய் போச்சு, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஷு போயிடுறாங்க. ஓடி போ, இன்னைக்கு உன்னை மேட்ரு முடிக்காம விட மாட்டேன்டி. சீ, வேணா போற எறி, மொத்தமா உன்னை 3 மாசத்துலயே உன்னை வேலை பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வராரு. அங்க வந்து விக்கி விளையாடிட்டு இருக்காங்க. ஐஷு தான் வந்து லைக் விக்கி கிட்ட கத்திட்டு இருக்காங்க. ஏண்டா உன் அப்பா வந்தா என்கிட்ட சொல்ல தெரியாதா உனக்கு? இப்போ இங்க உங்க அப்பா வந்து எல்லாம் வாங்கி கொடுத்த உடனே அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டல, நீ உங்க அப்பா வந்தா சொல்ல முடியாதா உன்னால? ஏய், எதுக்குடி இப்போ கத்திக்கிட்டு இருக்க பையன்கிட்ட? ஆ, என் பையன், என்னோட பையன், நான் அவனை திட்டுவேன் அடிப்பேன்னு அவனை பண்ணுவேன், உனக்கு என்னடா அப்படின்ட்டு வந்து ஐஷா சொல்றாங்க. எது அடிப்பியா? என்ன வேணா பண்ணுவியா? இத பாரு, அதான் உன் பையனை பார்த்துட்டல, கிளம்பு. ஏய், என் பையனை கூட எவ்வளோ நேரம் இருப்பேன்னு அது நான் தாண்டி முடிவு பண்ணுவேன், நீ இல்லை. மூடிட்டு பார்க்கறதா இருந்தா பாரு, இல்லை ஓ அப்படின்னு வந்து ஜின்னு வந்து பேபி கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, நசன்ட்டு நசு பிடிச்சவன் இப்போதான் போய் தொலைவானு தெரியல. லைக் வந்து இது எல்லாமே வந்து என்ன எப்போ வந்து நடக்குதுன்னா நைட் டைம் தான் வந்து நடக்குது. ஸோ ஒரு 6க்கு தான் அந்த காலிங் எல்லாமே போயிருக்கும். ஒரு 6:30 7 ஜின் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அப்போதான் இது எல்லாமே நடக்குது. நீங்களும் வந்து சரி டின்னர் பண்ணி தொலைவோம், என்ன பண்றது, இதெல்லாம் போய் தொலைய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து டின்னர் எல்லாமே வந்து மேக் பண்ணிட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. விக்கி செல்லம் வாங்க சாப்பிட்லாம், உங்களுக்கு பசிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விக்கியை கூப்பிடுறாங்க. அப்பா அப்பா வாப்பா சாப்பிட்லாம், உங்ககிட்ட சேர்ந்து சாப்பிட்டு எந்த நாள் ஆச்சுப்பா, வாப்பா வாப்பா, இன்னைக்கு நீ ஃபீட் பண்ணுவியா, சரியாப்பா? சரிடா செல்லம், உனக்கு ஃபீட் பண்ணாமல் வேறு யாருக்குடா பண்ண போகிறேன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டின்னர்லாம் சாப்பிட்றாங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஐஷு தான் வந்து அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இது, நமக்கு இன்னமும் ஏதோ சாப்பிடணும் போலயே இருக்கு, என்ன பண்ணலாம், ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் சாக்லேட் இருக்கும். இது கூக்கியோட சாக்லேட், இது வந்து விக்கியோட சாக்லேட்டாக இருக்குமோ, பரவாயில்ல கொஞ்சோண்டு சாப்பிட்டதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை வந்து நீங்களும் எடுத்து அது ஐஷுவும் எடுத்து சாப்பிட்றாங்க. விக்கியும் வந்து படுக்க வச்சுட்டு ஜின் வந்து வெளியில் வர, நீங்கள் லைக் வந்து என்ன ஹாஃப் சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிட்டீங்க, ஸ்மிர்க் பண்ணுறாரு. சாப்பிட்றி சாப்பிட்றி நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்குது. அந்த சாக்லேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஏன் ஒரு வேலை ஸ்பெஷல் எடிஷன் சாக்லேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஷோ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அச்சச்சோ, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேனே, பரவாயில்ல நான் அப்புறமா ஒன்று வாங்கி கொடுத்துக்கலாம் என்ன இப்போ அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஐஷுவும் வந்து சாக்லேட்லாம் சாப்பிட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அகைன் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜின் என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரொம்ப வந்து லைக் வந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி ஷர்ட்டை வந்து கழட்டி போட்டு லைக் பேண்ட்டோட தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவன் ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான், சரி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் வந்து ஒரு சைட் ஆஃப் த சோஃபாவில் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஜின் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் வராமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் அந்த மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. லைக் அப்படியே டைம் போகுது. எப்போதான் நீ கிளம்ப போகிற, அதான் அவன் தூங்கிட்டாலாம் அப்புறம் என்ன? ஏய், நான் எப்போ வேணா போவேன், உனக்கு என்னடி, மூடிட்டு உட்காரு, வேணும்ட்டா உட்காரலாம் எந்திரிச்சுப்போ அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறது. எல்லாம் என் நேரம்டா அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. போக 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 ஐஷுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னது இது, ஏன் எனக்கு இப்படி ஒரு மாதிரி ஆகுது, நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி ஆகுது, எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஆகுது, நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஜின்னு நோட்டீஸ் பண்ணுறாரு. சரி சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல், பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு. லைக் வந்து
லைக் ஜின் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து லைக் இன்னமும் வந்து ஐஷுவ இது பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன ஆகுது அப்படின்னா லைக் அவர் வந்து பேண்ட் எல்லாம் வந்து கழட்டிட்டு இப்போ ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி அங்கேயே இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் லைக் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாரு. ஸோ அதை வந்து மாற்றிட்டு லைக் வந்து ஐஷு முன்னாடி தான் இதெல்லாமே நடக்குது. ஸோ பேண்ட்டு கழட்டுறது, ஷார்ட்ஸை போடுறது எல்லாமே வந்து ஐஷு முன்னாடி தான் நடக்குது. அப்படியே வந்து வெறிகொண்டு பார்க்குற மாதிரி ஐஷு பார்க்குறாங்க. வந்து அப்படியே அந்த அந்த டெம்டேஷன் ரொம்ப அதிகமாகுது. நெளிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2 தைஸையும் ரப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது? ஏன் எனக்கு இப்படி மாறி ஆகுது? இவன் பண்றது ஏன் எனக்கு ரொம்ப இதாகுது? ஏன் எனக்கு இப்படி ஆகுது? குளிக்கலாமா? அப்படின்ற மாதிரி வந்து குளிக்க போய் இன்னமும் திரும்ப ஏதாவது அதிகமாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ பார்த்துட்டு இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் போய் நல்லா வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த டெம்ட்டை ஏற்றுற மாதிரி இன்னமும் வந்து லைக் இது பண்ணுற மாதிரி தான் வந்து அவரும் வந்து டவலோட தான் வெளியில் வராரு. இவன் என்ன டவலோட வரான்? ஐயோ அவன் பாடியை பார்க்கும்போது ஏன் எனக்கு என்னமோ ஆகுது, ஏதோ மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஆகுது. லைக் வந்து ஹேர் எல்லாம் வந்து லைக் கொஞ்சம் வெட்டா அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து கழுத்துல இருந்து செஸ்ட்ல இருந்து அப்படியே கீழே டிராவல் ஆகுது. எங்கெங்கெல்லாம் அது போகுதோ அங்கங்கெல்லாம் ஐஷோட ஐஸ் வந்து அப்படியே டிராவல் ஆகுது. டவலுக்குள்ளாரெல்லாம் வேற போகுது. அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் அப்படி ஒரு இதாக இருக்குது. ஜின் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு மேடம்க்கு ரொம்ப பார்க்குறது பிடிச்சிருக்கு போலயே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. அட என்ன அவசரம், உட்காரு படத்தை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அவர் குளிச்சதுக்கும் அந்த ஸ்மெல்லுக்கு அந்த டெம்டேஷனுக்கு ரொம்ப வந்து இதாகிட்டே இருக்கு ஐஷுக்கு. அது அந்த டைம்ல தான் வந்து டிவிலையும் வந்து ஒரு ரொமான்டிக்கான சாங்காக ஓடுது. லைக் வந்து ஹாட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் வந்து போகுது. அவ்வளோதான் முடியல ஐஷுவால் சுத்தமாக முடியல. அவங்க சாப்பிட்ட அந்த சாக்லேட்டு அந்த டெம்டேஷனு ஜின் வந்து இன்னமும் அதிகமாக ஏற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நல்லா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை சோஃபாவில் தள்ளிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட செஸ்ட்ல தான் கை வைக்கிறாங்க. என்னடி பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்து அங்க ஒரு லைக் கிஸ் பண்றாங்க ஐஷு ஜின்ன. ஐஷு அப்படியே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. ஏய் என்னடி பண்ணுற? என்னன்ட்டு என்ன உசு பேத்து பார்க்குறியா? அப்புறம் நான் தான் வந்து இதை பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கா? பாவா என்னால் முடியல பாவா, ப்ளீஸ் பாவா, ஐ நீட் யூ பாவா அப்படின்னு வந்து ஐஷு அவ்வளோ இதாக வந்து சொல்கிறாங்க. உடனே ஜின் வந்து இப்போ ஜின்னுக்கு மேலே தானே ஐஷு இருப்பாங்க. ஸோ ஜின் வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து சோஃபாவில் வந்து ஐஷுவை அவரு கீழே தள்ளி அவங்க ஜின் வந்து மேலே வந்துடுறாரு. இதை பாரு, நான் ஆரம்பிக்கலை, நீ தான் ஆரம்பிச்ச, புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி ஐஷோட நெக்கில் தான் செம்மையாக வந்து அந்த கிஸ் பண்ணுறது சக் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் வீக் ஸ்பாட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நல்லா வந்து ஜின் பண்ணுறாரு. பாவா 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 லவ் யூ பாவா பாவா அப்படின்ற மாதிரிலாம் மூணு பண்ணுறாங்க ஜின்னா. அவ்வளோதான் அவரும் வந்து ஐஷோவோட டிஷர்ட்டை கிழிச்சு தூக்கி போட்டு இன்னர்ஸை கிழிச்சு தூக்கி போட்டு செம்மையாக செஸ்ட்டில் வந்து ஜின்னோட மவுத்தை செம்மையாக ப்ளே ஆகுது. பண்ணிட்டு இருக்காங்க, துடிக்கிறாங்க ஐஷோ. அவரோட ஹேண்ட் அப்படியே கீழே ட்ராவல் ஆகி ஒரே இதுதான் கீழே போட்டிருந்த ஒரே இதில் வந்து கழட்டிட்டாரு. அப்படியே செம்மையாக அவரோட மவுத்து ஐஷோட பாடி ஃபுல்லுமே ப்ளே ஆகுது.
பாவா 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 ஏய் பொண்டாட்டி, முடியலடி முடியலடி என்னால. லவ் யூ டி, லவ் யூ பேபி. பொண்டாட்டி செம்ம ஹாட்டான மேக்கப் செஷன் அங்கேயே போகுது. செம்ம ரஃப்பாக தான் வந்து ஜின் பண்ணுறாரு. இப்போ வந்து பெட்டில் தான் வந்து படுத்துட்ருக்காங்க. செம்ம ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் அங்கே சோஃபாலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜின்னை வந்து ஐஷுவை தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு தான் வந்து தொப்புன்னு போடுறாரு. அங்கே செம்மையான சம்பவம் அப்படியே தரமாக வந்து போகுது. லைக் செம்மையாக பாவா பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு மூன் பண்ணிட்டே இருக்காங்க. ஜின்னும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக சம்பவம் வந்து பண்ணுறாரு. இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஐஷு வந்து ஃபெயிண்டாக ஆயிட்டாங்க. ஜின்னுக்கு வந்து மிஷன் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து இனி எப்படி நீ என்கிட்ட தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன்டி. டிவோர்ஸ் ஆனாலும் உன்னை விட்டுருவேன் நீ நினைச்சது உன்னோட தப்புடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லிப்லேயே ஒரு அகெயின் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அர்ஜுன் வந்து அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு லைக் என்ன ஆகுது அப்படின்னா அவர் பாட்டுக்கு போய் குக் பண்ணிட்டுருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிட்டு விக்கியும் வந்து அவர் வந்து லன்ச்சு விக்கிக்கு ஸ்கூலுக்கு வேணுன்றதெல்லாம் வந்து அவர் பண்ணிவிட்டு விக்கியும் வந்து ஸ்கூலில் வந்து விடுறதுக்கு போகிறாரு. ஸ்கூலில் விட்டதுக்கப்புறமா அப்பா அப்பா என்னடா செல்லம், அப்பா நான் தங்கச்சி பாப்பா கேட்டல, எனக்கு எப்போ தங்கச்சி பாப்பா வரும்? அதுவோட செல்லம் கூடிய சீக்கிரத்தில் அப்பா அதுக்காக செம்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஆசைப்பட்ட மாதிரியே தங்கச்சி பாப்பா வந்துடும் சரியா? ஐ சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா, பாய்ப்பா அப்படின்னு விக்கியும் வந்து ஸ்கூலுக்குள்ளார ஓடிடுறான். இப்போ அகைன் வந்து ஜின் அங்கே தான் வராரு. நீங்களா எந்திரிச்சிருந்திருப்பீங்க. ஸோ ஜின்னு வந்து விக்கிய ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகும்போது நீங்கள் வந்து எந்திரிச்சிருந்திருப்பீங்க. அதாவது ஐஷி வந்து எந்திரிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கா செம்மையா பெயின் ஆகுது. அவங்களுக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. அவங்களா தலையில கையை வச்சுட்டு பெட்ஷீட்டை வந்து செஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன், எதனால பண்ணேன், எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு, ஐயோ சும்மாவே அவன் வச்சு வச்சு கலாய்ப்பான். இப்போ இத்தனை மட்டும் நானே இன்டிமேட் எடுத்து போய் எனக்கே வச்சிருக்கேனே, என்னென்னலாம் பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து குத்தாச்சு உட்காந்த மாதிரி தலையில கையை வச்சுட்டு பெட்ஷீட்ல வந்து ஒரு கையில பிடிச்சிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஐஷு பெட்ல. ஜென்னும் வராரு, பாக்குறாரு. என்ன பண்ணாட்டி எந்திரிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு போல, அப்போ பர்ஃபார்மன்ஸ் கம்மியா போலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வேண்டியதுதான் அப்படின்னு அவரும் வந்து போட்டுட்டு இருந்த ஷர்ட் எல்லாம் அப்படியே அன்படன் பண்ணி கழட்டி போட்டுட்டு அப்படியே நடந்து வர்றார். இதை பாரு, ஒழுங்கா அங்கேயே இருந்துரு, பக்கத்தில் வராத. ஏன் பக்கத்தில் வந்தா பொண்டாட்டிக்கு மூடாகுதோ? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? ஆனால் நேற்று அப்படியே அந்த அளவுக்கு வந்து செம்மையா பவா ஃபாஸ்டா பவா பவா ஃபாஸ்டா பவா செம்மையாக இருக்கு பவா பண்ணு பவா அப்படிதான் அங்கேயே தான் அப்படின்ட்டுலாம் யாரோ சொன்னாங்களே, யார் அது? அந்த மானஸ்தங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நக்கலாக ஜின்னு கேட்குறாரு. ஐயோ இதை பாரு, நீ தான் எதையோ என்ன பண்ணிட்ட. ஏய் நேற்று ஃபுல்லு இன்டிமேட் எடுத்து பண்ணது நீ, இப்போ என்ன சொல்றியா? நேத்தே நான் சொன்னேன் இதுக்கு நான் தான் காரணம், ஏதாவது வாயை திறந்தன்னு வச்சுக்கவேன் அப்படின்னு. நீ என்ன சொன்ன? அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் பாவா, லவ் யூ பாவா, நீட் யூ பாவா அப்படின்னு சொன்னது யாருடி? நானா நானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே வந்து பெட்டுக்கு வராரு. இதை பாரு, ஒழுங்கா அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெட்டை விட்டு எல்லாம் பாக்குறீங்க, உங்க காலை அப்படியே நடுங்குது, அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. லைக் வந்து கமிழ்ந்து விழுந்த மாதிரி விழுந்துடுறீங்க. இப்போ உங்க பேக்கு ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஜென்னு பார்த்து சிரிக்கிறாரு. உன்னாலதான் முடியலல்ல, அப்புறம் எதுக்குடி எந்திரிக்கிற
அப்படின்ற மாரி ஜின்னு வந்து உங்கள ஐஷுவ மட்டும் அப்படியே தூக்கி வந்து பெட்ல படுக்க வைக்கிறாரு. அப்படியே ஸ்கேனிங் ஆகுது பாடி ஃபுல்லும். பரவால்ல. ஒர்க்கு அவுட்டெல்லாம் நல்லா செம்மையா தான் இருக்கு. அப்படின்ற மாரி தான் ஜின்னு. "டேய் நீ தான்டா ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்க. ஒழுங்கா தள்ளுடா." ஏன் நேத்து தள்ளுன்னு தள்ளுனது போதலையா மேடம்க்கு? இத பாரு. ஏய் என்னாடி? என்னா? ரொம்ப சீன் போடாத. அதான் அவ்ளோ பிடிச்சு கத்துனல. லவ் யூ பவா, லவ் யூ பவான்ட்டு. இப்போ அப்படியே ஜின் வந்து ஐஷுவோட லிப்ஸ் கிட்ட வந்து உதட்டும் படுற மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஐஷுவோட ஹேண்ட் அப்படியே ஜின்னோட ஷோல்டர்ஸ் தான் கிரிப் பண்ணுது. சொல்றி, என்ஜாய் பண்ணல அப்புறம் என்னாடி? பவா, இது தாண்டி இந்த ஒரு வார்த்தையை வச்சு தாண்டி என்ன கவுக்குற. பவா பவான்ட்டு அப்படி என்ன தாண்டி இந்த வார்த்தையில இருக்குன்னு தெரில. அப்படியே அப்படின்ற மாதிரி அகெயின் வந்து அந்த டீப் கிஸ் போகுது. தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க. பட் ஆனால் சூன் அந்த தள்ளுறது அடிக்கிறது என்ன ஆகுதுன்னு ஜின்னோட ஹேர் அப்படியே வந்து கிரிப் பண்ணுறாங்க. ஜின்னோட ஹேண்ட் அப்படியே வந்து ஐஷு பாடி ஃபுல்லும் ப்ளே ஆகுது. செஸ்ட்டில், தைஸுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ளே ஆகுது. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ கையெடுப்பவா முடியாதுடி, முடியாது. இந்த ஃபேக் டிவோர்ஸு இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். எது ஃபேக் டிவோர்ஸா? ஆமாண்டி, அது என்ன உண்மையான டிவோர்ஸ்ன்னு நினச்சியா? உனக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் டிவோர்ஸ் கொடுத்துறேன் நீ எப்படி நினச்ச? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியே. அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாம்? பாவா பாவா வேண்டாம் பாவா, ப்ளீஸ் பாவா. ஆல்ரெடி எனக்கு இடுப்பு கால்லாம் வலிக்குது பாவா. வலிக்கட்டும், பனிஷ்மெண்ட்டு வலிக்க தானே செய்யும். இன்னைக்கு ஃபுல்லும் சம்பவம் இருக்குடி. எது? விக்கி விக்கிய என் அம்மா பார்த்துக்குவாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் அம்மா கூட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு முழுக்க உன்னை வச்சு வச்சு செய்யறதுல ஒரு மாசத்துலயே உன் வயிற்றுல இன்னொன்று வந்துடணும்டி. எது? பாவா பாவா ப்ளீஸ் பாவா, வேண்டாம் பாவா, வேண்டான்னு நீ சொல்லக்கூடாதுடி. ஒழுங்கா அமைதியா வந்துட்டா சாஃப்டா போயிடும். இல்லைன்னா உனக்கே தெரியும் சாதாரணமாகவே நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீ வீம்பு பிடிச்சி முடியாது அது இதுன்ட்டன்னா அப்புறம் அது எப்படி போகணும் உனக்கே நல்லா தெரியும். பாவா பாவா வேண்டாம் பாவா, வேண்டாம்னு சொன்னா எனக்கு வேணும்னு கேக்குதே பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே அவர் போட்டுட்டு இருந்த பேண்ட்டு பாக்ஸஸ் எல்லாமே வந்து கழட்டி அப்படியே போடுறாரு. இப்போ அப்படியே வந்து ஒரு கிஸ்ஸு போகுது. கிஸ் அப்படியே ட்ராவல் ஆகி லைக் வந்து ஐஷுவை திருப்பி இருப்பார். லைக் வந்து பேக் சைடு. இப்போ அப்படியே ஐஷுவோட நெக்கு, பேக், ஷோல்டர்ஸு எங்கெல்லாம் செம்மையாக வந்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப வந்து இதாகுது. ரொம்ப வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப டெம்ட் ஆகுது. ரொம்ப அந்த அந்த மூடு ஏறும்ல, ஸோ அந்த மாதிரி ஏறுது. பாவா அங்கெல்லாம் அப்படி பண்ணாத பாவா, எனக்கு மாதிரி ஆகுது பாவா. ஆகட்டும்டி, அதுக்கு தானடி பண்ணுறது. இன்னமும் நம்ம இந்த பொசிஷன்ல பண்ணல, இன்னைக்கு பண்ணிடுவோம். பாவா பாவா வேண்டாம். பாவா பாவா, இதுல செம்மையா டீப்பா ரீச் ஆகுதுடி. இப்படி பண்ணுன்னு வச்சுக்க கன்ஃபார்ம் டி, சீக்கிரமா பேபி ஆயிரும்டி. பாவா பாவா. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து இங்கே முடிக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் அங்கே வந்து என்ஜாய் பண்ணட்டும். அண்ட் வந்து இது வந்து ஜஸ்ட் 18+ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் கேளுங்க. யாரும் வந்து லைக் வந்து இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். இதை ஸ்டார்டிங்லேயே நான் வந்து சொல்லியிருந்திருக்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், பிடிச்சா பாருங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் வந்து அவ்வளோதான். ஓகே, பாய்.